தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரை சேனல பாக்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு, உங்களை நேசிக்கிறாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம், வேத வாக்கு லூக்கா 22:31 32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை களத்தினால் புடைக்கிறது போல சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்க, இதுல நம்ம பாக்குறோம், சீமோனே சீமோனேன்னு யாரை கூப்பிடுறாரு? பேதுருவை கூப்பிடுறாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன்னை சாத்தான் சுலகினால் புடைக்கிறது. சுலகுன்னு சொன்னா தெரியும், சில இடங்கள்ல முரம்னு சொல்றாங்க, சில நம்ம பக்கம்லாம் வந்து சுலகுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அரிசியை நல்லா போட்டு என்ன செய்யறோம்? புடைக்கிறோம். போட்டு பொத்து பொத்துன்னு புடைக்கிறோம். புடைச்சு அதுல பதற சில பறக்கும், சில இதெல்லாம் மணியா உள்ளது சுலகுல நிக்கும். இத போல சாத்தான் உன்னை போட்டு புடைக்க போறான், உன்னை போட்டு ஓத்திரப்படுத்த போறான். உன்னோட விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறான். நீ கடைசி வரையும் நீ எனக்காக தான் வாழுவியா இல்ல பின்வாங்குவியாங்கிறத சாத்தான் உன்னை சோதிக்க போறான். உனக்கு போராட்டம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு அந்த சீமோனை, அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. நானும் சாத்தான் அப்படி செய்யறதுக்கு என்னட்ட என்ன செய்தான்? உத்தரவு கேட்டான். பாருங்க, வசனம் இன்னொரு சொல்லப்பட்டிருக்குது, சாத்தான் சோதிக்கிறதுக்கும் தேவனுடைய உத்தரவோட வருவான்னு சொல்லி பரிசுத்தவங்கள் பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாங்க. அதே போல இப்ப சோதிக்கிறது கூட சாத்தான் போயிட்டு ஆண்டவர் விட்டு அனுமதி வாங்கிதான் வருவான். எப்ப அனுமதி வாங்குவான் தெரியுமா? நம்ம ஆண்டவர் விட்டு இப்ப கொஞ்சம் பின்வாங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவர் மறுதளிக்கும் பொழுது, ஆண்டவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது, அல்லது வேதத்தை படிக்காம இருக்கும் பொழுது, ஜெபிக்காம இருக்கும் பொழுது சோதிக்கிறதுக்கு சாத்தான் வருவான். அவனுக்கு கொஞ்சம் கேப்பு கிடைச்சாதான் உள்ளுக்கு நுழைவான். அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன செய்ய இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதிக்கிறதுக்கு சாத்தான் என்னோட உத்தரவு கேட்டான். ஆனா உன்னோட விசுவாசம் ஒளிந்து போகாது. எப்படி? அவன் என்னோட பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட மகான், அவன் கடைசி வரையும் என்னோட பிள்ளை, அவனை சோதிச்சு பாரு, அவன் எனக்காக தான் வாழுவான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாராம்? சவால் விட்டு அந்த சாத்தானோட பேசினாராம். அது பேசிட்டு என்ன பண்றாரு? இவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கடைசி வரையும் நிலை நிக்கிறதுக்கு ஏசப்பா ஜெபம் பண்றாராம். இன்னொரு இடத்துல வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறதுனால ஆவியானவர் தாம நமக்குள்ள இருந்து வாக்கடங்காத பெருமூச்சோட நமக்காக வேண்டுதல் பண்றாராம். அப்ப அதே தேவன் அன்றைக்கும் சொல்றாரு, நான் உன்னோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்கா ஜெபம் பண்றேன்னு சொல்லி. இது கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரில, இங்க எத்தனையோ பிரச்சனை, போராட்டங்கள், உங்கள் சோதனைகள் வந்துச்சு, நீங்க ஆண்டவருக்குள்ள நிக்கிறதுனா, இன்றைய வரையும் நீங்க நிக்கிறேன்னு சொன்னாக்க அது ஆண்டவர் உங்களுக்காக பண்ற ஜெபம். ஆண்டவர் உங்களுக்காக உங்க மேல வச்ச இரக்கம், உங்க மேல வச்ச கிருபை, நீங்க இன்மட்டுமாக ஓடுறதுக்கு, ஆண்டவருக்குள்ள ஓடுறதுக்கு, ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன்னு சொன்னாக்க அது கர்த்தர் கொடுத்த கிருபை. கர்த்தர் தான் உங்களை நல்ல நாட்டி இருக்காரு. இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இன்னும் உங்களை பயன்படுத்த போறாரு. இன்னும் ஆண்டவருக்கா நீங்க பெரிய சாட்சிகளை சொல்ல போறியா? பேதுரு ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தினாரு. பேதுரு மூலமா அற்புத அடையாளங்களை நடப்பித்தாரு. அதை காட்டிலும் இன்னும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உங்களையும் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க விசுவாசம் ஒளிந்து போகாத அப்படி ஆண்டவர் பாத்துக்கிடுவாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சோதனையில எல்லாம் இது மட்டும் எனக்கு நிக்க உதவி செய்யல, இன்னும் நான் உன்னை மட்டும் பின்வாங்காத அப்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பயன்படுத்துவாரு. நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெற ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை எடுத்து நீர் வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரே. விசுவாசம் ஒளிந்து போகாதுப்படி ஆண்டவரே, அப்பா பின்வாங்காதுப்படி ஆண்டவரே, தோத்திரம் பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவே, கடைசி வரையும் ஆண்டவரே உமக்காக வாழ்ந்து உடைய ராஜ்யத்துல வர்றதுக்கு, இன்னும் உடைய ஆசீர்வாதங்களை, இந்த அற்புதங்களை நிறைய பெற்றுக்கொள்றதுக்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.